ஏன் நிற்கிறோம்? எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் கலைந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னா தமிழக மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு. அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி ஒரு அதிமுக. அந்த கட்சியில் இந்த மாதிரியான உட்கட்சி பூசல் சலசலங்கள்லாம் இருக்கு. வரக்கூடிய 26 தேர்தலில் எலெக்ஷன் வரும்போது எப்படியான இம்பாக்ட் ஏற்படும்? ஆனால் இன்னும் 7 மாதம் இருக்குது தலைவா, நீங்கள் பொறுமையாக இருக்கல, சரி பண்ணிக்கலாம். பல்வேறு மாற்றம் வரும் அண்ணா அண்ணா பல்வேறு மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? எதுலிங்கண்ணா? என்டிஏ கூட்டணியில பல்வேறு மாற்றங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி வலிமை அடையும், பொறுமையாக இருங்கன்னா. இன்னைக்கு எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்ணுறோம், சில பிரச்சனைகள் சரியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையாக வருவாங்க. விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்க. நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய காம்பினேஷன் மாறும், நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும். அதனால் இன்றைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை. 6 மாத காலம் 7 மாத காலம் இருக்குது, பொறுமையாக பேசுவோம். நேற்று நீங்கள் கேட்டீங்க பேசினேன், இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன், இன்னும் 1 வாரம் கழிச்சு பேசுவோம், பொறுமையாக இருப்போம், அரசியல் களத்தை பார்ப்போம். ஆனால் அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்குங்கன்னா 2017 நாம் கொண்டு வந்தோம். 2025 ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள 5%, 18%. இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக 48,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில் அவ்வளவு பணம் இப்போ சேமிப்பாக மாறப்போகுது, அதுவும் அத்தியாவசிய பொருட்கள். அதனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், ஏன்னா ஒரு பொருளாதார மேதை, அவர்கள் ஒப்புக்குவாங்க. 2017 அது தேவைப்பட்டது, 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது, எல்லா மாநிலத்திலும் வேட் வேற, ஆக்ட்ராய் டாக்ஸ் வேற, ஸ்டேட் டாக்ஸ் வேற. ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 8 ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு 2025 சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு. இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம், சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு நம்ம போகலாம். படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன்.